ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொது காலத்தினுடைய 20வது ஞாயிறு நம்மை கரமரித்து அது அன்போடு அழைத்து கொண்டிருக்கிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு சிறப்பான காரியங்களை எல்லாம் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. நம்ம இப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பொது காலம் 20வது ஞாயிற்றுக்கிழமையில நம்ம என்ன பாடத்தை கடவுள் நமக்கு கற்றுக் கொடுத்தார் அப்படின்னு நம்ம இந்த வாரத்தையும் இந்த செய்தியையும் நம்ம கனெக்ட் பண்ணும் பொழுது இது நமக்கு மறக்காத ஒரு செய்தியாக நம்முடைய மனதிலே தங்கி இருக்கும். இன்னைக்கு நற்செய்தி வந்து ஒரு கான்ட்ரோவர்ஷியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடியதை போன்ற ஒரு வடிவத்தை வைத்திருக்கிறது. நிறைய பேர் என்ன செய்றாங்க, இதை வந்து தவறா பார்ப்பாங்க. இதை புரிந்து கொள்ள முடியாத ஒரு அடையாளமாக இந்த டெக்ஸ்ட்டை வந்து பார்க்குறாங்க. விவிலியத்துல கடவுள் இப்படி பேசியிருக்கிறாரே, இது எப்படி சாத்தியம்? இது சரியானது தானா? அப்படின்னு கூட வாதம் செய்யக்கூடிய எளிய மனிதர்களை நம்மால் பார்க்க முடியும். லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரம் 49 நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த இறை சிந்தனைகள் 53 வரை இது செல்கிறது. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மண்ணுலகில் தீ மூட்டவே வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் அப்படியெல்லாம் சொல்றதை நம்ம பார்க்குறோம். அப்புறம் திருப்பி அவர் சொல்றாரு, அம்மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றால் நினைக்கிறீர்கள், இல்லை பிளவு உண்டாக்கவே வந்தேன். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஏதோ ஒரு கடவுள் ஏதோ தவறான செய்தியை சொல்லிவிட்டாரோ அப்படிங்கிறது போல நமக்கு தோன்றலாம். கண்டிப்பாக அது இல்லை என இயேசு ஆண்டவர் எதை செய்தாலும் சரியாகவே செய்தார், அதை சரியாகவே பேசினார். அவருடைய தூய ஆவியினுடைய வல்லமையினால தான் அவர் எல்லாவற்றையும் நமக்கு கற்று தந்திருக்கிறார். நிறைய பேர் வீட்டில் சண்டை போடுவாங்க. வழக்கம் போல் மாமியார் மருமகள் சண்டை, மகன் தந்தை மகன் சண்டை, இப்படி ஏதாவது வரும்போது அவங்க உடனே இந்த வசனத்தை கோட் பண்ணிப்பாங்க. நம்ம வந்து இயேசுவை பிளவை உண்டாக்க வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை நியாயப்படுத்தி கொள்ளுகிறவர்கள் உண்டு. ஒவ்வொரு விவிலியமும் ஒரு சூழலை சந்திக்கிறது. ஒவ்வொருத்தருடைய கையிலிருந்து தான் அது வடிவம் பெறுகிறது. இதில் நல்லவர்களும் என்ன செய்கிறாங்க, பைபிளை பயன்படுத்துகிறாங்க. கெட்டவர்களும் பைபிளை பயன்படுத்துகிறாங்க. ஒரு சகோதரர் வந்து ஒரு தவறான காரியத்தை செய்துவிட்டு ஒரு வாதிடும் போது சொல்லுகிறார், நான் வந்து நியாயமானதை தான் செய்தேன் அப்படி சொல்றார். அவருக்கு நியாயம் என்று பட்டது அவருடைய பக்கமாக அது அவருக்கு நியாயமாக இருக்கிறது. பட் இப்போ தீமை செய்கிறவர்களும் அவருடைய நியாயத்தை கற்பிக்கிறார்கள். பாவம் செய்து கொண்டிருக்கிற ஒரு நபரிடத்துல பேசும்போது இது பாவம், இது செய்யக்கூடாது, அவர் அந்த பாவத்திற்கான ஒரு வழிகளை எல்லாம் அவர் என்ன செய்கிறாரு, மாற்றி பேசுறாங்க. பாவம் ஒருபுறம் இருக்கிறது, ஆனால் அந்த பாவத்திற்கான காரணம், நான் ஏன் இதை செய்கிறேன், நியாயப்படுத்துதல். இன்னைக்கு நம்ம ஒரு கன்ஃபெஷன் போய் முட்டி போடுவாங்க நம்ம பாவ அறிக்கை செய்யக்கூடிய இடத்துல. அங்க கூட பாத்தீங்கன்னாக்க அவங்க பாவத்தை வந்து அறிக்கை செய்வதை விட்டுட்டு நியாயப்படுத்துதல் அந்த இடத்துல நிறைய நடக்கும். உண்மையாகவே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 10 பேர் பாவசங்கீர்த்தனம் செய்ய வராங்கன்னா அதுல 2 பேர் தான் ஒழுங்கா அந்த உண்மையான பாவசங்கீர்த்தனம் செய்வாங்க. மீதி 8 பேர் இடத்துல ஒரு பெரிய குறை ஒன்று காணப்படும். அதாவது இது நம்ம தவறு, சுத்தமா தவறுன்னு நம்ம சொல்லல, ஒரு குறை ஒன்று அவர்களுடைய அந்த வெளிப்படுத்துதலே காணப்படும். அதுல என்ன ஒரு குறை அப்படின்னா, சில பேரை வந்து பிசாசு பாவத்தை சொல்லவே விடமாட்டான். அவங்க பாவத்தையே அறிக்கை செய்யாம மற்ற காரியத்தை எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. தங்களுடைய வாழ்க்கையில நடந்த பிரச்சனை, கஷ்டங்கள் அதெல்லாம் சொல்லிட்டு அதுவே ஒரு பாவ அறிக்கையாக அவர்கள் நினைத்து கொண்டு போயிடுவாங்க. இது வந்து ஆற்றுப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு அல்ல. கவுன்சிலிங்னு சொல்லுவாங்க, அது வேற. இந்த பாவ அறிக்கை இட்ஸ் அ கன்ஃபஸிங் யுவர் ஓன் சின்ஸ். அதனாலதான் அதை கன்ஃபஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். பாவ அறிக்கை செய்யறது. இப்போ பாவத்தை அறிக்கை செய்யாம நம்மளுடைய பலவீனத்தை போய் அந்த இடத்துல அறிக்கை செய்யறது, நம்முடைய சூழலை அறிக்கை செய்வது, இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஒரு தீமை அந்த இடத்துல நிற்கும். அங்க என்னன்னாக்க நியாயப்படுத்துதல். நான் இந்த மாதிரியெல்லாம் இருந்தப்போ இந்த மாதிரியெல்லாம் செய்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலையை நம்ம எல்லாரிடத்திலும் பார்க்க முடிகிறது அதிகமாக. அதனாலதான் இந்த இடத்துல நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கடவுள் நமக்கு கொடுக்கிற செய்தியை அவர் கொடுக்கிற விதமாக ஏற்றுக்கொள்வது, அதுதான் நமக்கு உண்மையான ஒரு புரிதல், உண்மையான ஒரு பயணமாக இருக்க முடியும். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழில ஆண்டவர் அழகா நமக்கு சொல்றாரு பாருங்க, என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன. அது வந்து அது ஒரு குரலை கேட்டு அது ஒரு குரலை எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லலை. அது தன் புரிந்த விதமாக செயல்படுகிறது இல்லை. என் ஆடுகள் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும்,
அவையும் என்னை பின்தொடர்கின்றன. இதில் ஒரு இன்டகிரேஷன் சொல்லுவோம், ரெண்டும் இணைந்து இருக்கிறது. ஆண்டவரை நான் அறிந்திருக்கிறது, ஆண்டவர் என்னை அறிந்திருப்பது, இரண்டு பேரும் இணைந்து பயணிக்கிறது. இந்த இடத்துல தான் அற்புதங்கள் நடக்கிறது. இந்த இடத்துல தான் ஆண்டவருக்கும் நமக்குமான ஒரு அந்யோன்யம் கிடைக்கிறது. நிறைய புனிதர்களை நம்ம பார்க்கிறோம். புனிதர்களுடைய வாழ்க்கையில கடவுள் வந்து காட்சி கொடுத்தாரு, இயேசு அவர்களோட முகமுகமா பேசினாரு. இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் நமக்கு நடக்காதா அப்படின்னு நிறைய பேர் சந்தேகப்படலாம், கேள்வி கேட்கலாம். இதெல்லாம் ஏன் நமக்கு நடக்கல அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல என்ன மிஸ்ஸிங் அப்படின்னா இந்த வசனம் தான் மிஸ்ஸிங். யோவான் 10:27 சொல்லுகிறபடியாக, என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும். அப்போ கடவுளுக்கு நம்ம உண்மையாக செவிசாய்க்கிற போது அவருடைய அந்த முகத்தை நம்மளால் பார்க்க முடியும். அவர் நம்மை அறிந்து வைத்திருக்கிறதுனால அவருக்கு மறைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அல்லது அந்த பாவம் இருக்கிற போது அது கடவுளை நமக்கு மறைத்து வைக்குது. அந்த இடத்துல பாவம் இல்லை, அதை தான் நம்ம பரிசுத்தம்னு சொல்கிறோம். ஒரு தூய்மையான வாழ்க்கை, இது எண்ணத்திலும் சரி, உள்ளத்திலும் சரி, உடலிலும் சரி, இது நிறைந்து கிடக்கிற பொழுது நம்ம கடவுளை காணக்கூடிய பாக்கியத்தை பலர் பெற்றிருக்கிறாங்க. அப்போ நம்ம முயற்சிக்கலாம். கண்டிப்பா கடவுள் வரமாட்டேன், உனக்கு காட்ட மாட்டேன் என் முகத்தை அப்படின்னு யாருக்கும் சொல்லலை. அவர் எல்லோருக்கும் கடவுளாக இருக்கிறார், எல்லோருக்கும் தந்தையாக இருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யலாம்? அப்போ இந்த வசனங்கள் இன்னைக்கு நமக்கு வழி நடத்துகிற விதமாக புரிந்து கொண்டு கொஞ்சம் என்ன செய்யலாம், நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு உகந்த விதமாக மாற்றி பார்க்கிற பொழுது கண்டிப்பாக இந்த அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால இன்னைக்கு நற்செய்தியை நம்ம பார்க்கிற பொழுது, தீ மூட்ட வந்தேன், அதில் நான் பிளவை ஏற்படுத்த வந்தேன், இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம சற்று அலசி ஆராய்ந்து பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில தான் இந்த 2வது வாசகத்திலே கூட பார்த்தீங்கன்னாக்கா, எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 12வது அதிகாரம் 1 - 4 வரை உள்ள இறைவசனங்கள் மிகுந்த ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நம்ம வந்து பந்தயத்தில் ஓடுகிறோம், மன உறுதியோடு ஓடு, நீ கலங்காத, நீ திகையாத, எழுந்திருச்சு நெல், அப்படி இப்படின்னு பவுலடியார் வந்து அநேக இடத்துல நமக்கு வந்து அந்த உற்சாகத்தை கொடுக்கிறாரு. இந்த எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலையும் இந்த உற்சாகம் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இன்னைக்கு நமக்கு நமக்கு அது கொடுத்து திருவை நமக்கு என்ன செய்து உற்சாகப்படுத்துகிறது. இந்த ஒரு உற்சாகத்தினுடைய தொடக்கத்துல நம்ம தொடக்க நூலை பார்க்கிறோம். இறைவாக்கினர் எரேமியாவினுடைய நூலிலிருந்து எரேமியாவினுடைய வாழ்க்கை சூழலை படமெடுத்து காட்டுகிற ஒரு அடையாளம். இந்த ஒரு பின்னணியில தான் இன்னைக்கு 3 வாசகங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய பின்னணியில இன்னைக்கு நம்ம சிந்திக்கிறோம். இந்த வாசகங்களினுடைய ஆழத்துக்குள்ள நம்ம போகிறோம். இதுல நமக்கு உரிய காரியத்தை நம்ம சிந்திக்கிற பொழுது அதுல சில வார்த்தைகளை நம்ம எடுத்து முதல்ல தியானிக்கிறோம். இதுல தீயை மூட்ட வந்தேன், அந்த தீங்கிற வார்த்தையை பார்க்கிறோம். நான் பெற வேண்டிய திருமுழுக்கு ஒன்று உண்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த திருமுழுக்கு எடுத்துக்கிறோம். சில வேர்டு அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. வார்த்தையை நம்ம வந்து பகுப்பாய்வு செய்து பார்க்கிற பொழுது நமக்கு இது புரியும். அவர் எந்த பின்னணியில் இப்படிலாம் பேசியிருக்கிறாரு. நம்ம உடனே பிளவை ஏற்படுத்தேன், சண்டை ஏற்படுத்த வந்தேன், அப்போ ஆண்டவர் வந்து உலகத்தில் சண்டை வரத்தான் விரும்புகிறாரு, அப்படிலாம் நம்ம வந்து உடனே போய் ஒரு முடிவெடுத்து அப்படி பேசுவது சரியல்ல. அப்போ இந்த வார்த்தைகளை நம்ம தியானித்து பார்க்குற போது அதனுடைய விளக்கங்களை தேடி பார்க்கிறோம். இந்த இயேசு சொல்லக்கூடிய தீ என்பது அழிவை கொடுக்கிற தீ அல்ல. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய அந்த தீ, தூய ஆவியானவர் என்கிற அந்த வல்லமையான தீயைத்தான் அவர் இந்த இடத்துல அடையாளப்படுத்துகிறார் அப்படிங்கிறத நம்மால புரிந்து கொள்ள முடியும். ஏன் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் வந்து பெந்தோஸ்து நாளில் அந்த அடையாளத்தை கொடுக்கிறார். அவர்களுடைய தீ நாவு வடிவிலே அவர்கள் மீது ஆவியானவர் இறங்கி வந்ததை அவர்கள் பார்த்தார்கள். அப்ப இதைத்தான் அவர் முன் உரைத்திருக்க வேண்டும். அப்படிங்கிறத தீயை ஏற்படுத்த வந்தேன் அப்படின்னா, தீ மூட்டவே வந்தேன் அப்படின்னா, இதுதான் அவர் கொடுக்க வந்திருக்கிறார் அப்படிங்கிறத புரிந்து கொள்கிறோம். இந்த தீ என்பது ஒரு நெருப்பு. இப்ப நெருப்பு போட்டீங்கன்னாக்க அது எல்லாத்தையும் சுத்தப்படுத்து. இப்ப நகையெல்லாம் பார்த்தீங்கன்னா நெருப்புல போட்டு தான் அவங்க என்ன செய்யறாங்க, சுத்தப்படுத்துறாங்க. அப்போ தீ என்பது ஒரு தீர்ப்பை அல்லது சுத்திகரிப்பை வெளிப்படுத்துகிற பியூரிஃபிகேஷன் சொல்லுவாங்க. இப்போ நமக்கும் சின்ன பிள்ளைகள் எல்லாம் சொல்லுவாங்க, உத்திரிகை ஸ்தலத்துலலாம் நெருப்பு இருக்கும், நரகத்தில் நெருப்பு இருக்கும். இந்த பியூரிஃபிகேஷன் கான்செப்ட். ஸோ அதையும் இது தீ என்கிற வார்த்தையை நமக்கு அடையாளப்படுத்துது. அடுத்ததாக நம்ம பார்க்கிற பொழுது
இந்த அன்பும் ஆர்வமும் பற்றி எரிய வேண்டும். இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோம். அன்பு பற்றி எரியணும் அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் பேச கேள்விப்பட்டிருக்கோம். அவரிடத்துல ஆர்வம் பற்றி எரிந்தது அப்படின்னு சொல்லுவோம். இந்த சொல்லாடல் நம்மளுடைய வாழ்க்கையிலும் இப்பொழுதும் நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சொல்லாடல். பற்றி எரிவது. அவர் வேதனையில் பற்றி எறிந்தார், அவர் மகிழ்ச்சியில் பற்றி அப்படிலாம் சொல்றோம் நம்ம. அப்ப இந்த பற்றி எறிவது என்பது அன்பையும் ஆர்வத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தையாக அது நமக்கு அருளப்பட்டிருக்கிற. உதாரணத்துக்கு எரேமியா 20:9 நம்ம பார்க்கிறோம். அதுல அவர் பெயரை சொல்ல மாட்டேன், அவர் பெயரால் இனி பேசவும் மாட்டேன் என்பேனாகில் உம் சொல் என் இதயத்தில் பற்றி எரியும் தீ போல இருக்கின்றது, அது என் எலும்புகளுக்குள் அடைபட்டு கிடக்கின்றது, அதனை அடக்கி வைத்து சோர்ந்து போனேன், இனி என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. அந்த வார்த்தையை குறித்த ஆர்வம் எரேமியாவினுடைய இதயத்திலே பற்றி எரிந்ததை இந்த 20:9 அந்த இறைவசனம் நமக்கு வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு பற்றி எரிதலைத்தான், தீயைத்தான் இயேசு சுவாமி பேசியிருக்கிறார். இயேசு இந்த தூய ஆவியினால் மனிதர்கள் பற்றி எரிய வேண்டும். அது ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய ஒரு வாழ்வு முறைக்கான மாற்றத்திற்கான ஒரு தேடல். அதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு புரிய வைக்கிறார். திருமுழுக்கு, இந்த வார்த்தைக்குள்ள போறோம். திருமுழுக்கு பற்றி என்ன நமக்கு புரிந்து கொள்ள முடியும்? இது வழக்கமாக நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நீராலான ஒரு திருமுழுக்கை அடையாளப்படுத்துவதாக இல்லை. அதை தாண்டிய ஒரு திருமுழுக்கை தான் ஆண்டவர் இங்கே பேசுறார். வெறும் திருமுழுக்கு தண்ணியில இப்ப இன்னைக்கு ஒவ்வொரு திருச்சபையும் ஒரு திருமுழுக்கை ஒரு ஃபார்முலாவில் கொடுக்குது. இப்போ கத்தோலிக்க திருச்சபையில ஒரு திருமுழுக்கு இருக்கிற. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, இந்த திருமுழுக்குல தான் இப்ப பிரச்சனை. இது தெளிப்பு ஞானஸ்தானம், இது மூழ்கு ஞானஸ்தானம் அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம உலகளாவிய அளவில் பிரித்து வச்சுட்டு இந்த திருமுழுக்குக்கு இப்பொழுது ஒரு சண்டை ஒரு புறம் மக்கள் போட்டு கொண்டிருக்கிறாங்க. நிறைய பேர் இந்த திருமுழுக்கு இன்வாலிடு, அப்போ இந்த திருமுழுக்குக்கு வா அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய அழைப்பையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த திருமுழுக்கு நீங்க எங்க வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவருடைய விவிலியத்தில் நம்ம பார்க்கிறோம். திருத்தூதர்கள் போன இடத்துல அவங்கவுங்க மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்தார்கள். ஆரம்பத்துல நம்முடைய திருமுழுக்கு யோவான் இந்த அற்புதமான காரியத்தை செய்தார். ஸோ இந்த திருமுழுக்கினுடைய ஆற்றல் என்பது இந்த இடத்துல இயேசு பேசக்கூடிய திருமுழுக்கு என்பது வித்தியாசமானது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவினுடைய சிலுவை சாவு மற்றும் துன்பங்களை இது அடையாளப்படுத்துகிறது. இந்த திருமுழுக்கு அவருடைய அந்த வார்த்தை, அவர் தம் உயிரை அர்ப்பணிக்கும் அந்த மூழ்குதலை பற்றி தான் பேசுறார் ஆண்டவர். அவர் மூழ்கக்கூடிய அல்லது பெற வேண்டிய ஒரு அடையாளம், அதாவது அர்ப்பணத்தினுடைய அடையாளமாக அவர் இருக்க போகிறார் என்பதை தான் இந்த இடத்துல சொல்லி, அவர் அனுபவிக்க வேண்டிய அத்துணை துன்பங்களையும் இந்த இடத்துல அடையாளப்படுத்தி தான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு ஒன்று உண்டு அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். மார்க் நற்செய்தி 10வது அதிகாரம் 38வது இறைவசனத்துல நம்ம பார்க்கிறோம். இயேசுவோ அவர்களிடம், நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை, நான் குடிக்கும் துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா, நான் பெரும் திருமுழுக்கை உங்களால் பெற இயலுமா என்று கேட்டார். அப்போ இதை அவர் கேட்கிற போது கண்டிப்பா அவர் எதை மீன் பண்றாருங்கிறது நமக்கு இப்ப புரியுது. அவங்களுக்கு அப்ப புரிஞ்சிருக்காது. இப்போ நமக்கு புரியுது. அவர் இதைத்தான், அதாவது கல்வாரி மலையில அவர் பெற போகிற இரத்த திருமுழுக்கு, இரத்தத்தினாலே ஒரு திருமுழுக்கை அவர் பெறப்போகிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தைகள் நமக்கு அடையாளப்படுத்துகிறார். இன்னொரு இடத்துல அவர் மன நெருக்கடிக்கு உள்ளாகினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறார். நற்செய்தியில நம்ம பார்க்கிறோம், மன நெருக்கடிக்கு அவர் உள்ளானார் அப்படிங்கிற வார்த்தையை படிக்கிறோம். அப்ப இந்த கிரேக்க மொழியில மன நெருக்கடி இந்த வார்த்தையை நம்ம தேடி பார்க்கும்போது அந்த வார்த்தையை பாருங்க, ஜுனெகோமாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதாவது மிகுந்த அழுத்தத்தினால சூழப்பட்ட ஒரு நிலை, மிகுந்த அழுத்தத்தினால ஏற்படுகிற ஒரு சூழல், அதை கடந்து செல்லக்கூடிய ஒரு நிர்பந்தம். இதுல தான் இயேசு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துறாரு. தீ, திருமுழுக்கு, நான் மன நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்றார். அப்போ அந்த மன நெருக்கடிக்கான அந்த நிலை என்பது அந்த சூழலை மையப்படுத்தியதாக இருக்கிறார். இன்னைக்கு சூழல் என்பது இயேசுடைய அந்த வாழ்ந்த சூழல், அவருக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை, வாழ்வாதாரத்துக்கு பிரச்சனை, அது இல்லை. உலகம் சார்ந்த ஒரு சூழலை அவர் இந்த இடத்துல அடையாளப்படுத்தல. உணவு சார்ந்த சூழலை அல்ல, உலகம் சார்ந்த, அதாவது உலகமே எதிர்கொண்டு நிற்கிற ஒரு பாவ சூழலை
எப்படி உடைத்து மக்களை வெளியே கொண்டு வருவது, இதுதான் அவருடைய மிகப்பெரிய போராட்டமாக இருக்கிறது. அதுல தான் அவர் சொல்றாரு, இயேசு சிலுவையின் வழியில் வேதனை மற்றும் அதன் பின் வரும் வெற்றிக்கான ஒரு எதிர்பார்ப்பு இரண்டையும் மனதில் தாங்கி நின்று கொண்டுதான் இந்த மன நெருக்கடியை பத்தி பேசுறாரு. அவர் துன்பத்தின் பாதை எவ்வளவு கடினம் என்று தெரிந்தும் அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு ஆழ்ந்த விருப்பம், ஒரு ஒரு மன நெருக்கடிக்குள்ளே தள்ளப்பட்டவராக, உடல் சொல்லுது நோ, ஆனால் மனசு சொல்லுது எஸ், இரண்டுக்குமான ஒரு போராட்டத்தை தான் இந்த வார்த்தைகள் வெளிப்படுத்துகிறது. இந்த போராட்டத்திற்குள்ள இருக்கிற பிள்ளைகள் வேறுபடுவார்கள். இதுதான் நற்செய்தி நமக்கு அடையாளப்படுத்து. ஒரு குடும்பத்துல இப்படி போராட வேண்டும், நன்மைக்காக நம்ம ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒரு வீட்டுக்குள்ளேயே எல்லோரும் ஒத்த மனதுடையோராய் இருக்க முடியாது, இருப்பது கடினமாக இருக்கும் என்பதைத்தான் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அப்போ ஒரு நன்மை செய்யக்கூடிய இந்த ஆவியில் இருப்பவருக்கும் ஆவியினுடைய இயல்பில் செயல்படாதவருக்கும், ஊன் இயல்பின்படி செயல்படுகிறவர்களுக்கும் வித்தியாசம் இருந்துட்டே இருக்கும். இவங்களுக்கு வீடுகளுக்குள்ள பிரச்சனைகள் வந்துட்டே தான் இருக்கும். நம்மளுடைய மொழியில சொல்லணும்னா ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லுவோம். நம்மளை சுற்றிலும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிறவங்க நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிறவங்களோட இணைந்து போக முடியாது. நெகட்டிவ் வைப்ரேஷன் எப்போதுமே அப்படிதான் இருக்கும். இது உலகளாவிய அளவில் ஒரு சயின்ஸ் அறிவியல் ரீதியாக பேசும்போது நம்ம சொல்லலாம். ஆனால் ஆன்மீக ரீதியாக நம்ம சொல்லும் பொழுது ஆண்டவரை சார்ந்தவர்கள், ஆவிக்குரிய பிள்ளைகள், ஊனியல்பின் பிள்ளைகள், இப்படி நம்ம அதை பிரிக்கிறோம். அப்போ ஆவிக்குரிய இயல்பில் செயல்படக்கூடிய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, யாக்கோபு அவருடைய திருமுகத்தில் 3வது அதிகாரம் 13 பேசும் பொழுது அவர் சொல்லுவார், இந்த தூய அந்த விண்ணகத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்தை பெற்றிருக்கிறவங்க விண்ணக ஞானத்திலே செயல்படுவார்கள். நம்ம யோவான் நற்செய்தி 3வது அதிகாரத்தில் கூட நீங்க பார்க்கலாம். நிக்கோதேமு இடத்துல இயேசு மீண்டும் நீ பிறப்பெடுக்க வேண்டும் என்பதை பற்றி பேசுகிற போது ஆண்டவர் அந்த இடத்துல கூட கடைசியில பார்த்தீங்கன்னாக்க தூய ஆவியால் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத அந்த பகுதியினுடைய கடைசி வரிகள் வெளிப்படுத்தும். காற்று விரும்பிய திசையில் வீசும், எந்த திசையிலிருந்து வருது எங்கிட்டு போகுதுன்னு தெரியாது, அதே போலதான் தூய ஆவியில் பிறந்தவர்களும் இருப்பார்கள் அப்படியெல்லாம் சொல்லி அந்த தூய ஆவியினுடைய பிறப்பை இந்த பகுதிகள் எல்லாம் அடையாளப்படுத்துது. அப்ப நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பிறப்பு வேண்டும் என்பதை முதல்ல உணர்வது ரொம்ப பலருக்கு கடினம். ஆனா உணர வேண்டும். எல்லாருமே இந்த தூய ஆவியால பிறந்தா மட்டும்தான் இந்த உலகம் புதுப்பிக்க முடியும், புதுப்பிக்கப்பட முடியும், இந்த உலகத்தினுடைய நிலை மாற்ற முடியும். இப்ப இந்த தூய ஆவியில் பிறக்காதவர்களுக்கும் தூய ஆவியில் பிறந்தவர்களுக்கும் எப்பொழுதுமே போராட்டம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம ஒரு ஒரு பிரச்சனையை நான் சந்திக்கிறேன். இப்ப நான் ஒரு குருவானவர், என்னோடு ஒருத்தர் பிரச்சனை பண்றார், என் மீது ஒரு பழிபாவத்தை தூக்கி வைக்கிறார். நிறைய நடக்குது. ஒரு ஒரு உதாரணத்திற்கு ஒரு ஒரு கேஸ் ஸ்டடியை எடுத்துக்கொள்கிறோம். இது உண்மை நடந்தது, அதைத்தான் உங்களோட இப்ப நான் பகிர்ந்து கொள்கிறேன். அவர் என்ன செய்கிறார், சம்பந்தமே இல்லாமல் ஒரு பிரச்சனையை கொண்டுட்டு என் மேல் வைக்கிறார். இப்போ அவர் சொல்கிறார் அது நியாயம் என்று சொல்கிறார், அது சரி என்று சொல்லி நியாயப்படுத்துகிறார். இப்போ என் பக்கமாக கேள்வி, 100 பேர் இருக்கிறாங்க, 1000 பேர் இருக்கிறாங்க, அவங்கவுங்க எல்லோரும் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நம்ம ஆன்மீக உதவி செய்கிறோம், அந்த ஆன்மீக உதவியை பெற்றுக்கொண்டு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள். இந்த சூழலுக்கு மத்தியில நம்ம ஒரு சிலரை பார்க்கிறோம். ஒரு சிலர் தனிப்பட்ட விதமாக நம்மை டார்கெட் பண்றதை நம்ம பார்ப்போம். இவர்களுக்கு எந்த விதத்திலே நம்ம தீங்கு செய்தோம், இவர்களுக்கு தனிப்பட்ட விதமாக நம்ம எந்த தீங்கும் செய்யலை. இந்த தீங்கு செய்யாத போது கூட அவர்களுடைய மனது யாரை அட்டாக் பண்ணுதுன்னா, ஆயனை அடிச்சா போதும் மந்தைகள் சிதறப்படும். இதை தீயவன் என்ன செய்யறான், நம்ம மொழியில சொல்லணும்னா பிசாசு, ஈவில் இப்படித்தான் செயல்படுது. அதற்குரிய ஏஜெண்டை வைத்து கொண்டிருக்கிறது. அவனுடைய பார்வையில ஒரு தவறான சிந்தனையை உள்ளே வைத்து அவர்கள் என்ன செய்யறாங்க, இந்த டார்கெட்டை போய் அடிக்க சொல்லுவாங்க. அப்ப அந்த பிசாசினுடைய கட்டளைப்படி அவர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு பணி செய்யக்கூடிய ஒரு பணியாளரை இடையூறு செய்வாங்க. இடையூறு செய்து அவரை நெருக்கடி கொடுத்து அவருடைய ஆன்மீக பணி தடை செய்யப்படும்படியாக செயல்படுவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம நியாயத்துக்காக பேசலாம், எங்க வேணாலும் பேசலாம். அது சாமியாரா இருந்தாலும் நம்ம ஒரு நியாயம் அப்படின்னா நம்ம குரல் கொடுக்கலாம், தவறில்லை. ஆனால் நம்ம குரல் கொடுப்பதுல உண்மைத்தனம் இருக்கிறதான்னு முதல்ல பார்க்கணும். அதுல நம்ம உண்மையாக கடவுளுடைய பக்கம்தான் நிக்கிறோமாங்கிறத பார்க்கணும்.
இன்னைக்கு நம்மளுடைய அந்த மலையில நம்ம அந்த ஒரு பலி ஒப்பு கொடுக்கிற போது பிள்ளைகள் பிரிந்து கிடந்ததை பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம். 450 பொய் வாக்கினர்கள் ஜெசபேல் அரசியோட நிற்கிறாங்க. அங்கே ஒரே ஒரு இறைவாக்கினர் மட்டும் தனியா நின்று அவர் என்ன செய்றார்? எலியா இறைவாக்கினர் தனியா நின்று போராடுறாரு. அப்போ இந்த போராட்டம் என்பது கூட்டமா நிக்கிறவங்க நியாயமா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இவர் ஒருத்தர் தனியா நின்று கடவுளோட நிற்கிறார். அப்ப கடவுள் கூட்டமா நிக்கிறவங்களோட போய் நின்னுக்குவாரான்னு இல்லை. எந்த இடத்துல நியாயமும், எந்த இடத்துல உண்மையும், எந்த இடத்துல ஒரு செயல்பாடும் இருக்கிறதோ அந்த இடத்துல தான் கடவுளுடைய செயல்பாடு இருக்க முடியும். இன்னைக்கு இதை தான் நம்ம சுத்தி பார்க்கிறோம். அப்போ இந்த எதிர்ப்பு அலையை வீசுகிற பிள்ளைகள், அல்லது நான் எதிர்க்கிறேன், இப்ப இயேசு சொன்ன அந்த தீ மூட்டுகிறேன், பிளவை ஏற்படுத்துகிறேன் அப்படின்னா, நான் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அலை கடவுளுக்கு உகந்ததாக இருக்கிறதா அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கணும். கடவுளுடைய திட்டத்தின்படி இருக்கிறதாங்கிறத சிந்திச்சு பார்க்கணும். சம்பந்தமே இல்லாம என்னுடைய பெருமை விளங்க வேண்டும், என்னை அவர்கள் ஒதுக்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு செயலை செய்கிற போது அங்கே கடவுளுடைய திட்டத்திற்கு எதிராக அவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள். அவர்கள் சாபத்திற்கு உள்ளாவார்கள். நம்ம சாபம்னு சொல்லுகிற போது இது ஏதோ குருவானவர் சபிக்கிற சாபம் அல்ல. அவர்களே தங்கள் சாபத்தை வருவித்துக் கொள்கிறார்கள். பவுலடியார் அதை சொல்லுவாரு, நீங்க நற்கருணையை தகுதியற்ற முறையில் உட்கொண்டால் சாபத்தை நீங்கள் வருவித்துக் கொள்கிறீர்கள். அப்போ அந்த நபர் கடவுள் கொடுக்கிறாரா இந்த சாபம்? இல்லை. அந்த நபர் தன்னிலையிலேயே அவர் ஒரு எதிரணியிலே நின்று கொண்டு கடவுளுக்கு எதிரான செயல்களை செய்து ஒரு பிளவை கடவுள் விரும்பும் விதமாக அல்ல, தூயாவியின் துணையோடு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல் வினையை அல்ல, மாறாக ஒரு தீவினையை அவர் விதைத்து அவர் அதற்குள்ளே செயலாற்றி கொண்டிருப்பதனாலே அவர்கள் அந்த வேதனையை வருவித்துக் கொள்கிறார்கள். அப்ப சாபத்தை மனிதர்கள் யாருக்கும் கொடுக்க முடியாது. அவர்கள் தான் அந்த சாபத்தை தங்களுக்கு எடுத்துக் கொள்கிறார்கள். இதுலேயும் கூட அவர்கள் என்ன செய்வார்கள்? நான் செய்த தவறினாலதான் இப்படி எனக்கு வந்தது அப்படிங்கிறத உணர முடியாம அடுத்தவன் எனக்கு செய்வினை செய்து வைத்து விட்டான், இவர்கள் எனக்கு எதிராக செயல்பட்டு விட்டார்கள் என்று அந்த குற்றப்பழியானது இன்னும் அதிகப்படுத்தப்படும் அவர்களுடைய வாழ்க்கையில. அதாவது சின் பிரீட்ஸ் சின் என்று சொல்வார்கள். பாவம் பாவத்தை தான் விளைவிக்க முடியும். அவர்களுடைய அந்த மனவேதனையானது மனவேதனையை விளைவிக்கும். அப்போ அந்த வேதனையினுடைய வெளிப்பாடு தங்களுடைய உறவு சிக்கல்களை அதிகப்படுத்தும். இப்படித்தான் அந்த பிளவினுடைய உச்சத்திலே அவர்கள் கடந்து சென்று கொண்டே இருப்பார்கள். இந்த ஒரு அற்புதமான நேரத்துல தான் கடவுள் நம்மை பகுத்தாய்ந்து பார்க்க அழைக்கிறார். பகுத்தாய்ந்து பார், நீ பிளவை ஏற்படுத்துகிறாய் அப்படின்னு சொன்னா அது கடவுள் விரும்புகிற அந்த பரிசுத்த நெருப்பினாலே ஏற்பட்டதாக இருக்க வேண்டும். ஆண்டவர் கொடுக்கிற ஆவிக்குரிய அபிஷேகத்தினாலே ஒரு மாற்றம், ஒரு பிளவு வருகிறதுன்னு சொன்னா கடவுள் உன் பக்கமாக இருந்து செயலாற்றுவார் நன்மைக்காக. இப்போ ஒரு இடத்துல இப்போ ஒரு ராணி மரியா சகோதரியை வைத்துக் கொள்வோமே, அவங்க கொலை செய்யப்பட்டாங்க, ஒரு ஒரு சாட்சிய வாழ்வு வாழ்ந்தாங்க வைத்துக் கொள்வோமே. அவர்கள் அங்க என்ன செய்தாங்க? ஒரு தீமை நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த தீமைக்குள்ளே இவர்கள் என்ன எதிரணியில நிற்கிறாங்க. அந்த தீமைக்கு இவர்கள் என்ன செய்த உடன்பட்டு போகல. அங்கே அடக்குமுறை, மக்களை, எளிய மக்களை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு மனநிலை, தீமையை விதைத்து அதிலே சுகம் கண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். இது ஒரு புரிதலுக்காக வைத்துக் கொள்வோம். இந்த ஒரு சூழலில் தான் இவர்கள் எதிரணியில் பிளவை ஏற்படுத்த வராங்க இந்த இடத்துல. இப்ப இவர்கள் ஏற்படுத்தக்கூடிய பிளவு என்பது தூய ஆவியின் வல்லமையினாலே நீதிக்காக, நேர்மைக்காக, கடவுளின் மக்களுடைய விடுதலைக்கான ஒரு பிளவு. இப்ப மோசே செய்த அதே செயல்தான் இது. மோசே எகிப்துல போய் நல்ல சுமூகமான ஒரு சூழல் இருக்கிறது. அந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க, வேலை செய்யறாங்க, சாப்பிட்றாங்க. அதைத்தான் அந்த மக்கள் புலம்புறாங்க. பாலைவனத்துல இருக்கும்போது எங்களை கொல்றதுக்காக கூட்டிட்டு வந்தியா? அங்க நாங்க அதையும் இதையும் சாப்பிட்டுக்கிட்டு நல்லத்தையா இருந்தோம். அப்ப பாருங்க, அதே மனநிலையில தான் இன்னைக்கு மோசே நின்று கொண்டிருக்கிற எதிரணியில நின்று அந்த மக்கள், அறியாத மக்களுக்கு இவர் உண்மையை வெளிப்படுத்தி தன் கடவுளுடைய பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக செயல்படுகிறார். அந்த மக்கள் கூட அதை புரிந்து கொள்ள முடியல. அதே சமயம் அதே ஒரு விதத்துல தான் இங்க சகோதரி ராணி மரியா நிற்கிறாங்க. இன்னும் நிறைய மக்கள் நம்மளுடைய ஆண்டவருக்கு சார்பாக நிற்கிறவங்க. அந்த இடத்துல இவர்கள் பிளவை ஏற்படுனா, எங்களுடைய கம்யூனிட்டி நல்லா சந்தோஷமா இருந்துச்சு, அவங்க அடிமையா இருந்தாங்க, நாங்க அடிமைப்படுத்தணும், அவங்க ஒன்றும் கேள்வியே கேட்கவில்லை, அவர்கள் அப்படியே இருந்தார்கள். இவர்கள் தான் இந்த குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்று சொல்லித்தான் இவர்கள் அந்த நபர்கள் மீது ஒரு அநியாய தீர்ப்பை வைக்கிறார்கள். இவர்களை கொலை செய்வோம் அப்படின்னு. அன்புக்குரியவர்களே,
இன்றைக்கு இந்த கொலை பாதகம் என்பது பல்வேறு விதமாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு காரியத்துல கூட அந்த நபர்கள் வந்து இப்ப என் மீது ஒரு குற்றப்பழியை வைக்கிறார்கள் என்று சொன்னால், அது இட்ஸ் அன் அசாசினேஷன், இட்ஸ் எ கேரக்டர் அசாசினேஷன் சொல்லுவாங்க. நம்மளுடைய அந்த நல் மதிப்பை கெடுக்கக்கூடிய அல்லது நம்ம பணி செய்யக்கூடிய ஆர்வத்தை கெடுக்கக்கூடிய ஒரு கொலை முயற்சி தான் அதுவும். நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை உற்சாகப்படுத்தாமல் அவர்களை அவமானப்படுத்துகிற போது நம்ம அவர்களை கொலை செய்கிறோம், அவர்களுடைய நல்வாழ்வை கொலை செய்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட பிளவு தீமையினால் விளைகிற விளையக்கூடிய ஒரு காரியம் அந்த பிளவு என்பது. இது கடவுளிடமிருந்து வருவதில்லை. அதனாலதான் நம்ம சொல்லுகிறோம், நல்லவர்களும் நியாயப்படுத்துகிறார்கள், கெட்டவர்களும் நியாயப்படுத்துகிறார்கள். ஆனால் நீதி தீர்ப்பின் போதுதான் களை எது பயிர் எது என்பது பிரிக்கப்படும். அதனாலதான் இப்போதே கடவுள் உனக்கு டைம் கொடுத்திருக்கிறார். களை ஒரு நாளும் பயிராக மாற முடியாது. அன்று சொல்றாரு, நம்ம நல்ல விதையைத்தானே விதைத்தோம், களை எங்கிருந்து வந்தது? பணியாளர்கள் கேட்கும் போது தலைவர் சொல்லுவார், களையை தீயவன் விதைத்தான். அப்போ தீயவன் விதைத்து கொண்டிருக்கிறான் என்பதை விவிலியம் நமக்கு உறுதி செய்கிறது. அப்ப தீயவனுடைய அந்த அந்த நம்ம பயிர் விளைவிக்கக்கூடிய இடத்துல ஒரு களை இருக்கிறதுனா அந்த களை தான் விரும்பினால் என்ன செய்ய முடியாது? பயிராக மாற முடியாது. ஆனால் மனிதர்களுக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு உண்டு. கலையாக இருக்கிறவர்கள் பயிராக மாற முடியும். இந்த ஒரு அழைப்பை தான் கடவுள் இன்றைக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். நீ கலையாகவே இருந்து நெருப்பில் இடக்கூடிய அழிவுக்குள்ளே போயிடாத, நீ பயிராக மாறி உன்னை ஆண்டவருக்கு உகந்த சாட்சியாக மாற்றிக்கொள். அதுக்கு தான் 2வது வாசகத்துல பவுலடியார் ரொம்ப அழகா நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு, எப்படி நம்ம வந்து ஓட வேண்டும், நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்க வேண்டும். அதற்கு முன்னாடி இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய திருச்சபையில செயின்ட் ஆரிஜன் அப்படிங்கிற ஒரு புனிதர், சில நம்முடைய தந்தையர்கள் எல்லாம் சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க தீயை குறித்து. ஆரிஜன் அப்படிங்கிறவர் ஒரு அடையாளம் சொல்றாரு, இயேசு கொண்டு வருகிற தீ என்பது இறைவார்த்தையினுடைய சக்தி. அது இதயத்தில் நுழைந்து பாவத்தை எரித்து மனதை புதிதாக மாற்ற அது முயற்சிக்கிறது. இந்த ஒரு தீயைத்தான் ஆண்டவர் நமக்கு அடையாளப்படுத்துகிறார். வார்த்தை என்கிற மன்னாவை கொடுத்தவர். ஸோ இதைத்தான் வந்து ஆரிஜின் வந்து அவருடைய எழுத்துக்களில் இதை அடையாளப்படுத்துவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், ஜான் கிறிசோஸ்தம் அப்படிங்கக்கூடிய புனிதர் என்ன சொல்றாருன்னா, தீ என்பது தூய் ஆவியாருடைய வருகை அப்படி சொல்றார். தீ என்பது தூய் ஆவியாருடைய வருகை. நம்ம பெந்தகோஸ்து நாள்ல நம்ம பார்க்கிறோம், அந்த சீடர்களை நிரப்பின அந்த ஆவியானவர். திருத்தூதர் பணி 2:4 நம்ம பார்க்கிறோம், அவர்கள் அனைவரும் 2:3 சொல்லுகிறது, மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய் ஆவியாரின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்ப இந்த மொழிகள், வெவ்வேறான மொழிகளுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, எல்லா மக்களையும் உள்ளடக்கிய திருச்சபை. அதுதான் அந்த ஆண்டவர் விரும்பிய தூய ஆவியினுடைய பரிசுத்த நெருப்பு பாயக்கூடிய ஒரு தலங்கள். இவங்களுக்கு தான் போவோம், இந்த ஜாதிக்கு தான் போவோம், இந்த பொருளாதார சூழல்ல இருக்கிறவங்களுக்கு தான் போவோம், இந்த படிச்சவங்களுக்கு போவோம் அப்படின்னு இல்லை. எல்லா மொழியினர் அப்படின்னா எல்லா நாட்டையும் சார்ந்தவர்களுக்கும் இந்த இறை செய்தியானது அருளப்படுகிறது. பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுகிறார். அப்போ இந்த ஜான் கிறிசோஸ்தம் சொல்லக்கூடிய அந்த ஒரு அடையாளம் எப்படின்னா, இந்த தீ அப்படிங்கிறது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேக வல்லமை வருகை. அடுத்ததாக செயின்ட் அகஸ்டின் ஆஃப் ஹிப்போ என்ன சொல்றாரு பாருங்க, தீ என்பது அன்பின் தீ, அதாவது காரித்தாஸ் அப்படி சொல்றாரு. இது அன்பு அப்படிங்கிற அடையாளத்துல அவர் பேசுறாரு. அன்பு நம்மை இறைவனுக்கும் அயலாருக்கும் சேவை செய்ய தூண்டும் சக்தியாக இருக்கிறது, செயல்பட தூண்டக்கூடிய ஒரு ஆற்றலாக இருக்கிறது. இந்த தீயை தான் ஆண்டவர் இந்த இடத்துல அடையாளப்படுத்துகிறார் அப்படிங்கிறத அவரு வெளிப்படுத்துறார். இதை தொடர்ந்து அவர்கள் திருமுழுக்கை பற்றி பேசுறாங்க. செயின்ட் கிறிசோஸ்தம் சொல்றாரு, திருமுழுக்கு என்பது இந்த இடத்துல சிலுவை வேதனையை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. சிரில் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா சொல்றாரு, இந்த திருமுழுக்கு என்பது தியாகத்தை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது, தியாகத்தினுடைய வெளிப்பாடு. அப்போ நீங்கள் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு என்று சொன்னா அது வெறும் நீராலான திருமுழுக்கு அல்ல, அதில் துவங்கிய அந்த திருமுழுக்கின் பயணம் நமக்கு அடுத்த கட்டமான ஒரு திருமுழுக்கு நம்மை கூட்டிட்டு போகணும். அதுதான் தியாகத்தின் திருமுழுக்கு. அடுத்ததாக செயின்ட் அகஸ்டின் வந்து சொல்றாரு, திருமுழுக்கு என்பது மனிதருக்காக வந்து
முழுவதுமாக நம்மை அர்ப்பணித்தாரு. அந்த அர்ப்பணிக்கும் செயலைத்தான் இந்த திருமுழுக்கு அடையாளப்படுத்துகிறது. இது அவருடைய அந்த நிறைவினுடைய உச்சகட்டம். பாசம், தியாகம் அப்படின்னு எதை வேணாலும் வைத்துக் கொள்ளலாம். இதனுடைய உச்சகட்டம். இந்த மூழ்குதல் இல்லாமல் நமக்கு மீட்பு கிடைக்க முடியாது. இன்னைக்கு நம்ம போய் தண்ணியில மூழ்கி எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா அந்த மூழ்குதல் நமக்கு அழிவை கொடுக்கும். ஆனா இந்த மூழ்குதல், இந்த திருமுழுக்கில் ஆரம்பிச்சு நீங்க என்ன செய்யணும்? மீண்டுமாக ஆண்டவருடைய அபிஷேகத்திற்குள்ளே மூழ்கி எழ வேண்டும். இந்த ஒரு அடையாளத்தை தான் இந்த திருமுழுக்கு நமக்கு அடையாளப்படுத்துகிறது. இப்போ இந்த வார்த்தைகளுக்கு மத்தியில நம்ம 2வது வாசகத்துக்குள்ள போறோம் பாருங்க. திரண்டு வரும் மேகம் போல இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க. அப்ப பாருங்க, நம்மளுடைய எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் நிறைய சாட்சிகளை இந்த இடத்துல கொண்டு வராங்க. எந்த சுமையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும், எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு, நம்ம பாவத்தையும் சுமையையும் பிடிச்சு கொண்டிருக்காம இதெல்லாம் உதறி தள்ளிவிட்டு, நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. யூ ரன் யுவர் ரேஸ். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். இன்னைக்கு உலகம் நமக்கு நிறைய டார்கெட் கொடுக்குது. அதுல உன் கண்களை பதிய வச்சிடாத, இயேசுவின் மீது கண்களை பதியவை. சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தாம் அடையிறந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். கடவுளது அரியணையின் வலப்பக்கத்தில் இப்பொழுது வீற்றிருக்கிறார். அவர் வெற்றி அடைஞ்சிட்டாரு. அந்த வெற்றியின் அடையாளத்தை நீ பாரு. இப்படிதான் மன உறுதியோடு நம்ம செயல்பட வேண்டும் என்கிற அழைப்பை இந்த 2வது வாசகம் கொடுத்து நிற்குது. இந்த சூழல்ல தான் முதல் வாசகத்துக்குள்ள நம்ம போகிற போது எரேமியா 2 அடையாளத்தை நமக்கு முதல் வாசகம் கொடுக்குது. ஒரு பக்கம் எரேமியா அந்த இடத்துல வாயை மூடிக்கொண்டு இருக்கவில்லை. அவர் செயல்படுகிற ஆற்றலாக இருந்தாரு. அதனால அவருக்கு ஒரு பெரிய துன்பம் வந்தது. அந்த இடத்துலயும் நான் சொன்ன, இப்போ இவ்வளவு தூரம் விளக்கி சொன்ன 2 அடையாளத்தை நம்ம பார்க்கிறோம். அரசனுக்கு ஒத்து ஊதுகிற ஒரு தலைவர்கள் அங்க இருந்தாங்க. சுயநலத்தை நாடுகிற, தன்னுடைய திட்டம் வெற்றி பெறணும்னு நினைக்கிற ஆணவ போக்கில் செயல்படுகிறவங்க இருந்தாங்க. ஆண்டவரை புறக்கணித்த பிள்ளைகள், அதான் ஊனியல்பின் மக்கள். இந்த இடத்துலதான் நம்ம சொல்றோம். இப்ப நான் சொன்னேன், எனக்கு எதிராக ஒரு சிலர் எழுந்து நிற்கும் போது சில காரியத்தை செய்யறாங்க. அப்ப அவங்களுக்கு எந்தவித முகாந்தாரமும் அதுல இல்லை. அவர்களுக்கு நான் பெரிய ஆளுன்னு காட்டணும், அவர்களுக்கு தங்களுடைய சுயம் வெற்றி அடையணும். அதே போலதான் அன்னைக்கு இருந்தாங்க. எரேமியாவை அவர்கள் என்ன செய்தாங்க? அவர் நான் சொல்வதையெல்லாம் இவன் கேட்கறதில்லை, இவன் எதிராக பேசி கொண்டே இருக்கிறான்னு சொல்லி கொண்டு போய் தூக்கி பாலுங்கணத்துல தூக்கி போட்டுட்டாங்க. அந்த இடத்துல தான் அந்த அரசன் செதேக்கியா என்ன பண்றான்? தலையாட்டிட்டான். உங்களை மீறி என்னால ஏதாவது செய்ய முடியுமா? பாருங்க, இவன் பாம்பு போல ஸ்னீக் த்ரூன்னு சொல்லுவாங்க. சூழலுக்கு ஏற்ற மாதிரி தங்களை வளைத்து கொண்டு வாழ்ந்துட்டு போற ஒரு முதுகெலும்பில்லாத மனிதர்கள். இந்த செதேக்கியா இப்படி செயல்பட்டதை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதுக்கு பிறகு இன்னொரு கேரக்டர் இதுல நம்ம பார்க்கிறோம். அதுதான் எபேத், அது கேட்ட எத்தியோப்பியரான எபேது மெலக் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த எபேது மெலக்கு என்ன, அவருடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டர் நிறைய இடத்துல வரல பைபிள்ல. எரேமியா நூல்ல 38, 7, 8, 9, அவர் 10 இதுல தான் வருது. இந்த ஒரு 4-5 இறைவசனத்துல தான் எபேது மெலக்கை பத்தி நம்ம பேசுறோம். அப்புறம் 39ல கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அந்த எபேது மெலக்கு பெற்றுக்கொண்டதை நம்ம பார்க்கிறோம். அதுல இறைவனுடைய வாக்குறுதி பாருங்க, நீ உன் உயிரை பாதுகாப்பாய் பெறுவாய். சண்டை வரும்போது நீ பாதுகாக்கப்படுவ, போரின் போது நீ உயிர் பிழைப்பாய், உன் விசுவாசமும் தைரியத்துக்கும் பரிசாக உன்னை நான் காப்பாற்றுவேன். எரேமியா 39:15-18 வரைக்கும் இந்த இறைவசனத்தில் நம்ம பார்க்கிறோம். இந்த எபேத் மெலக்குவை கடவுள் காப்பாத்துறதுக்கு காரணம் என்ன? இப்ப இந்த எபேத் மெலக்கு யாரு அப்படின்னு பார்க்கும்போது, இவர் ஒரு நபராக கருதப்படுகிறது உறுதி. ஆனால் அந்த பேர் அவருடைய பெயர் தானா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா இந்த பேர் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபேத் மெலக்கு அப்படின்னா இளவரசனின் ஊழியன், அரசனின் ஊழியன். அதான் அதனுடைய அர்த்தம். இது ஒரு எபிரேய வார்த்தை. எபேத் மெலக் அப்படிங்கிறது அவருக்கு பேருன்னு வேற ஒன்று இருந்திருக்கும். அந்த ஒரு அரசனின் ஊழியன் என்கிற அடையாளத்தை தான் இந்த இடத்துல கொடுத்திருக்கிறாங்க. அவர் யாருன்னா ஒரு எத்தியோப்பியர். யூத சபையில யூத அரசனிடத்துல ஒரு எத்தியோப்பியன் வேலை செஞ்சிட்டு இருக்கிறார். இந்த எத்தியோப்பியன் என்ன பாருங்க, இந்த மனிதர்கள் எல்லாம் இந்த அந்த எரேமியாவினுடைய இறைவாக்கினரை கொண்டு போய் போட்ட உடனேயும் இந்த மனுஷனுக்கு அந்த செய்தி கேள்விப்பட்டுட்டு, இவன் மனுஷன் சும்மா இல்ல, ஓடி போய் என்ன செய்யறாரு பாருங்க, வெளியே சென்று அரசனை நோக்கி, எரேமியா 38:8, என் தலைவரே, என் அரசரே, இறைவாக்கினர் எரேமியாவை பால் கிணற்றில் தள்ளியதால் மனிதர்கள்
பாவம் செய்தார்கள். அவர் அங்கு பட்டினியால் மடிந்து போவார். ஒரு பக்கம் இரக்கம், ஒரு பக்கம் நீதி. அவர் இறந்து போவார். அவர் போட்டது பாவம் செய்திருக்கிறாங்க. அவர் அப்படிப்பட்டவர் அல்ல அப்படின்னு சொல்லி நேரடியாக அந்த அரசனை சந்தித்து பேசுறார். இன்னைக்கு நம்ம நிறைய நேரம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நாம யாரெல்லாம் மற்றவர்களுக்காக பேசுகிறோம், உண்மை இருக்கிற இடத்துல எனக்கு பேசுவதற்காக ஒருவர் வராங்க. ஒரு இடத்துல எனக்கு எதிராக செயல்பட்டவர் இருக்கிறாரு. எனக்காக பேசுவதற்காக ஒரு சில பேர் வராங்க. அவங்க என்ன செய்யறாங்க, எனக்கு சார்பா பேசுவதாக நினைத்து கொண்டு என்ன செய்யறாங்க, ஃபாதரை நீங்க தப்பு பண்ண சொல்லக்கூடாது. ஃபாதர் அவரு தப்பு பண்ணாருன்னா கடவுள் பார்த்துப்பார். அதாவது இந்த காரியத்துல இவர் தவறு செய்யவில்லை என்று சொல்வதற்கு அங்கே மனிதர்களுக்கு ஞானம் பத்தல, வாய் வரல. இவர் இந்த இடத்துல தவறு செய்யவில்லை, இவர் தவறு செய்திருக்கிறார் என்று நம்மளால அடையாளப்படுத்த முடியல. இந்த எபேத் மேலக்கு சொல்றாரு, அவர் தவறு செய்யவில்லை, அவர் எதுக்கு நீங்க அதுல போட்டீங்க, அவர் பாவம் செய்திருக்கிறாங்க, இந்த செயலை செய்துன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் தெளிவாக இருந்தார். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம ஒரு சார்பாக நிற்பதாக நினைத்து கொண்டு நம்ம எந்த சார்பிலும் இல்லாமல் நிற்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அதனாலதான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர் பக்கம் நிக்கிறோம்னா ஆண்டவர் பக்கம் நம்ம நிக்கணும். நல்லவர்கள் என்கிற போர்வையில் நிற்கக்கூடிய பலர் என்ன செய்யறாங்க, பாசிஃபைங் சொல்றாங்க. இந்த செதேக்கியா போல இங்கிட்டும் போக முடியாம அங்கிட்டும் போக முடியாம அடுத்தவங்க சொல்றாங்களேன்னு அதை நியாயப்படுத்தி வாழக்கூடியவர்கள் இருந்தால் அவர்களும் இந்த தீயவர்களோடு இணைந்துதான் அடையாளப்படுத்தப்படுவார்கள். அதனால இந்த செதேக்கியா இந்த அரசன் என்ன பண்றான் பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்துட்டான். இவர் சொன்ன உடனே போ, ஒரு 3 பேரை அழைத்து கொண்டு போய் என்ன செய், அவனை காப்பாத்து அப்படி சொல்றாரு. அப்போ இந்த செதேக்கியாவினுடைய நிலைமை பாருங்க, இங்கிட்டும் ஒரு தத்தளிக்கக்கூடிய ஒரு நிலைமை. ஆனால் இந்த இடத்துல அந்த எபேத் மெலேக்குங்கிற அந்த ஒரு கேரக்டரை நம்ம உற்று பார்க்கிறோம். இன்னைக்கு நாம எபேத் மெலேக்குவாக செயல்பட அழைக்கப்படுகிறோம். எங்கே நீதி, எங்கே ஒரு அன்புறவு அற்று கிடக்கிறதோ, எங்கே உண்மை உறங்கி கிடக்கிறதோ அந்த இடத்துல உண்மையை எடுத்து செயல்படுத்த ஆற்றல் வேண்டி நம்ம மன்றாடணும். ஆண்டவர் நமக்கு அந்த பலத்தை கொடுக்கணும். அதுக்காக போய் எல்லா இடத்துலையும் நம்ம குரல் கொடுக்கிறேன் என்ற விதத்துல நம்ம நியாயத்தை பேசுறேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பதல்ல. எங்கே உண்மையாக அந்த அநீதி இழைக்கப்பட்டு மக்கள் கஷ்டப்படுறாங்களோ அங்க மக்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய அடையாளமாக நம்ம மாறி கடவுளுடைய உண்மை நீதியை கொண்டு வரக்கூடிய சாட்சியாக மாற வேண்டும். இந்த அற்புதமான நேரத்துல இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆற்றலை பயன்படுத்தி நம்மையும் கடவுள் பெயர் சொல்லி அழைக்கிறார். நமக்கும் கடவுள் வாழ்வளித்திருக்கிறவர், நம்மையும் அவர் செயல்படுத்த விரும்புகிறார் என்பதை உணர்ந்து பயணிப்போம். இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டு தியானித்திருக்கிற நீங்கள் உண்மையான அந்த தீயினால், கடவுள் விரும்புகிற அந்த திருமுழுக்கினால் உங்களை நிறைத்து கொள்ள இறை வல்லமை உங்களை ஆசிர்வதிக்க ஜெபித்து மன்றாடுவோம். இறைவன் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம். ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த அற்புதமான நேரத்தில் எங்களோடு கூட நீர் பேசி எம்முடைய இரக்கத்திற்காய் நன்றி. உண்மை நெறியை நாங்கள் பற்றி கொண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவினுடைய பரிசுத்த நாமத்திலே எங்களையும் எங்களுடைய எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரிய பிள்ளைகளை, மீண்டுமாய் அடுத்த ஒரு இறை சிந்தனையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். God bless you.